இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ள தூரம், நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஸ்கேல் எடுத்து என்ன செய்யலாம், அளந்து பார்க்கலாமா, அல்லது டேப் வச்சு அளந்து பார்க்கலாமா, நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் எனக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஆண்டவரும் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சில வசனங்கள் மூலமாக நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியா? அப்போ நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால், இன்னும் நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே என்ன செய்யும், உருவாகும். சரியா? நீங்களும் ஆண்டவரும், நான் ஆண்டவரோடு பக்கத்தில் இருக்கணும், அவரோடு நெருங்கி வாழக்கூடியவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ளே என்ன செய்யும், உருவாகும். சரியா? இப்போ அதனால் நம்ம வேத வசனத்தின் மூலமாக நாமே என்ன செஞ்சுக்கலாம், அளந்து பார்க்கலாம். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நாம் வாசிப்போம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து பிரதான ஆசாரியனாகிய காய்வா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க, நியாயம் விசாரிக்கிறதற்காக. அப்போ பேதுரு அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் உங்களோட கூட சாவுனாலும் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் அவ்வளோ ஒரு தைரியமாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே நேரத்தில் இந்த பேதுருவை பற்றி நம்ம பார்க்குற சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியமான 3 பேரில் ஒருவர் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போகும் பொழுதும் ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு போனாங்க. யாரெல்லாம் தெரியுமா? பேதுரு, யாக்கோபு, யோவான். அதே மாதிரி கெத்செமனே தோட்டத்துக்கு போகும் பொழுதும் 3 பேரை கூட்டிகிட்டு போனாங்க. யாரெல்லாம்? யாக்கோபு. இப்போ அந்த சிறு பிள்ளைய உயிரோடு எழுப்புறப்பவும் அவங்க தான். சரியா? இப்படி ரொம்ப ஒரு முக்கியமானவங்க இல்லையா? இப்போ அதில் அந்த 3 பேரில் இன்னும் முக்கியமானவர் தான் பேதுரு இல்லையா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசரிடத்தில் கேட்குறாங்க, ஜனங்கள் என்னை யார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மேசியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இப்படி பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்டாங்க, நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ யார் சொன்னது? பேதுரு தான் சொன்னார். என்னன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுதான் உண்மை இல்லையா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் அதை சொன்னாங்க, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவனே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவ்வளோ ஒரு முக்கியமாக இருந்தவர்
இங்கே அவரை அது மட்டும் இல்லை, இன்னும் கூட இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிற சமயத்தில் அந்த மல்குஸ் அப்படிங்கிறவனை காதரை வெட்டினது யார் தெரியுமா? பேதுரு. அப்புறம் அவ்வளோ ஒரு வைராக்கியம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்தவர் அவர் எப்படி பின்பற்றாராம்? எப்படி பின்பற்றாரு ஆண்டவரை? இப்போ வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பேதுரு தூரத்திலே பின் சென்றான், தூரமாய் பின்பற்றினான். இப்ப மரணம் அப்படின்னு வரும் பொழுது என்ன செஞ்சிட்டாரு? தூரமாய் போயிட்டார், தூரமாய் பின்பற்றினார். பாடுகள் அப்படின்னு வரும் பொழுது அங்கே தூரமாய் போகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பாடு அல்லது மரணம் அல்லது பாடுகள் அப்படின்னு வரும் பொழுது அங்கே தூரமாய் போய்விட்டார். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லையா? நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப வைராக்கியமாக பேசலாம் இல்லையா? வைராக்கியமாக பேசலாம். இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் எனக்கு வருது. இந்த ஓப்பனரில் பேசும் பொழுது நான் சொல்லுவேன், இன்று மரித்தாலும் நான் தேவனோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். தைரியமா தெருவில் நின்று சொல்லுவேன். நான் மரணம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமா? உடனே என்ன செய்கிறோம்? டாக்டர் போய் பார்க்குறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், எல்லாம் பிரயாசப்படுகிறோம் இல்லையா? அதனால பேசுறது ரொம்ப, அதுதான் நான் இதை சிந்திக்கிறப்ப எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. நான் பேசுகிறது ரொம்ப தைரியமாக பேசுகிறோம், வைராக்கியமாக பேசுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, நிந்தைகளும் அவமானங்களும் வரும் பொழுது இல்லையா, நம்ம எப்படி இருக்கிறோம்? அங்கே பேதுரு தூரமாய் பின் சென்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நாம் எப்படி பின்பற்றுறோம் ஆண்டவரை? ஆண்டவரை நாம் எப்படி பின்பற்றுறோம்? ஆண்டவருக்காக நாம் எப்படி வாழ்கிறோம்? வேலை செய்கிற இடத்துல, நம்மளை சுற்றிலும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்ம யோசித்து பார்த்துக்கிடுவோம். இப்போ நான் எப்படி ஆண்டவரை பின்பற்றுறேன்? தூரமாக பின்பற்றுறேன்னா, அப்படி தூரமாய் பின்பற்றினதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப 69வது வசனத்திலிருந்து 72 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னால், அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. சரி, இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் பார்த்தீங்களா? தூரமாக பின்பற்றினுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, தூரமாக பின்பற்றி அப்புறம் மெல்ல உள்ளே போய் அங்கே என்ன நடக்குன்னு கூட பார்க்கல இல்லையா? ஆனால் வாசலில் குளிர் காயிற இடத்துல இப்படி தூரமாக தான் உட்கார்ந்து இருந்தார். அதனால் அந்த விளைவு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப,
அவர் மறுதலிக்கிறத நம்ம பார்க்குறோம். பாடுகளை ஏற்றுக்கொள்ள மனசில்ல, மறுதலிக்கிறார் இல்லையா? ஒரு பெண் சொல்லுற இல்லை, மறுதலிக்கவும் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். சரியா பாருங்க, நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா பின்பற்றணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை மறுதலிப்போம். இப்படி பேதுரு சொன்னது போல நம்ம சொல்ல மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பேதுரு சொன்னது போல நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம வேறு விதமாக என்ன செய்வோம்? அவரை மறுதலிப்போம். கிறிஸ்தவன் அப்படின்னு கூட காட்டிக்கிட மாட்டோம். கிறிஸ்தவன் அப்படின்னு கூட காட்டிக்கிட மாட்டோம். அந்த சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லவும் மாட்டோம். சொன்னா அடி விழும் இல்லையா? சில இடங்களில் சொன்னால் நம்மளை இழிவாக பேசுவாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் பேசுது. சாப்பாட்டுக்கு கிறிஸ்தவங்களானாங்க, பால் பிடிக்கு கிறிஸ்தவங்களானாங்க, இப்படியெல்லாம் இழிவாக பேசுது. அப்போ நம்ம கிறிஸ்தவன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளையும் இழிவாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டிக்கிட கூட மாட்டோம். அதே மாதிரி நம்ம நடக்கையில் சரியா அதே மாதிரி கூட என்ன செய்ய மாட்டோம்? நடக்க மாட்டோம். நடக்கலைனாலும் ஆண்டவரை நம்ம மறுதலிக்கிறது தான். ஒருவேளை நான் பேதுரு மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைச்சாலும் அதை விட பல நிலைமைகளில் நாம் ஆண்டவரை மறுதலிக்கக்கூடியவர்களாக இருப்போம். எப்போ? ஆண்டவரை தூரமாய் பின்பற்றக்கூடிய நிலைமையில் இருந்தார். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறதாக எனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அநேக காரியங்களை நிறைய காரியங்களை அறிந்து தான் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். அறிந்து தான் பேசுகிறேன். இப்போ ஆண்டவர் ஒரு படிக்காதவனாக இருந்தாலும் அறிவில்லாதவனாக இருந்தாலும் தேவன் தம்முடைய சபையை குறித்து உள்ளதான காரியத்தை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாங்க, என் தாசனுக்கு மறைப்பேனோ. இப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய பேரை சொல்லி ஜெபிக்கிற சமயத்தில் ஒவ்வொரு காரியங்கள் வெளிப்பட தான் செய்யுது. அதனால தான் உங்களோட பேசுகிற சமயத்தில் அதிகமாக வியாக்கியானங்களை சொல்லுகிறதில்ல, வாழ்க்கையை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நம்ம இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் தூரமாக பின்பற்றுறேன்னா, தூரமாக பின்பற்றுறதுனால என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை மறுதலித்து கொண்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளை யோசித்து பார்க்கணும். சரி, ரெண்டாவது பார்க்கிற சமயத்தில் லூக்கா 22ஆம் அதிகாரம் 61வது வசனம் வாசிங்க. அடுத்து இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சரி மறுதளிச்சிட்டாரு, உடனே சேவல் குவிச்சு, அப்பதான் உணர்வடைஞ்சார்.
உணர்வடைஞ்சு அந்த இடத்தெல்லாம் விட்டு என்ன செஞ்சாங்க? எங்க வந்தாங்க? கேட்கல. அப்ப அதுக்கு அதை என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவர் பார்க்கக்கூடிய தூரம், அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பேதுருவை பார்த்தாங்க. பார்த்த உடனே வெளியே வந்து மனங்கசந்து அழுதான். பார்க்கக்கூடிய தூரத்துக்கு வந்துட்டார். ஐயோ, நம்ம ஏன் மறுதளிச்சோம், நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி உணர்ந்து ஆண்டவர் பார்க்கக்கூடிய தூரத்துக்கு என்ன செஞ்சார்? நெருங்கிட்டார். தூரமாக இருந்தவர், தூரமாக பின்பற்றினவர் இப்போ உணர்வடைஞ்சு ஆண்டவர் பார்க்கக்கூடிய தூரத்துக்கு நெருங்கி வந்துட்டார். வந்த உடனே ஆண்டவர் பார்த்தாங்க பேதுருவை பார்த்தாங்க. பார்த்த உடனே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை அங்கே ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ உணர்வடைஞ்சு மனங்கசந்து அழுது மறுபடியும் தேவனோடு ஒப்புரவானதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவர் பார்க்கக்கூடிய தூரத்துக்கு வரணும். அப்படின்னா ஆண்டவரோடு நெருங்கி வரணும். வந்தாதான் ஆண்டவர் நம்மளை பார்ப்பாங்க. ஆண்டவர் நம்மளை பார்க்கிறது அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வசனம் நம்மளை என்ன செய்யும்? பார்க்கும் இல்லையா? ஆவியானவர் நம்மளை என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அப்போ ஆண்டவரோருக்கு நெருங்கி வரணும். அங்கே வாசப்படியில் இருந்திருந்த ஆண்டவர் பார்த்துருக்க மாட்டாங்க. குளிர்காயிற இடத்துல இருந்த ஆண்டவர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கிருந்து எழுந்து ஆண்டவர் பார்க்கக்கூடிய தூரத்துக்கு அருகாமையிலே வந்துட்டார். வந்த உடனே ஆண்டவர் பார்த்தாங்க. உடனே மனங்கசந்து அழுததை பார்க்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தவறுகளை குறித்து மனங்கசந்து அழுதுருக்கிறோமா இல்லையா? நம்முடைய பாவத்தை குறித்து நாம் மனங்கசந்து அழுதிருக்கிறோமா? ஐயோ, நான் இப்படி செய்து விட்டேனே என்று சொல்லி கதறி இருக்கிறோமா? கண்ணீர் விட்டிருக்கிறோமா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் செய்யக்கூடியவங்க தான். நிறைய சமயங்களில் நம்ம இப்படி நம்மளை தேற்றிக்கிடுறோம். பாவம் செய்யாத மனிதன் இல்லையே, அந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாங்க இல்லையா? அதனால நாம் நம்முடைய பாவத்தை குறித்து, நம்முடைய தவறுகளை குறித்து, கீழ்ப்படியாமை குறித்து நாம் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஐயோ, நான் எவ்வளவு தூரமாக போயிட்டேன், நான் எவ்வளவு தூரமாக போயிட்டேன், நான் எத்தனை இடத்துல என் ஆண்டவரை மறுதலித்திருக்கிறேன், என் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறேன், விசனப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம உணர்ந்து திருந்த வேண்டும். அவருடைய பார்வைக்கு வர வேண்டும். ஒரு நாள் மட்டும் இல்லை, தொடர்ந்து அவருடைய பார்வையில் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். என்னை காண்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம், நம்ம மறந்துடுவோம் இல்லையா? நீர் என்னை காண்கிற தேவன். அதனால அவருடைய பார்வைக்கு நாம் என்ன செய்யணும்? சமீபமாக எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம்.
அதுக்கப்புறம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 43 வரைக்கும் வாசிங்க. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடனை வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இங்கே நாம் பர்த்திமேயு அப்படிங்கிற குருடனை பற்றி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த குருடன் எப்படி எங்கே இருந்தான் அப்படின்னா, அவருடைய சத்தம் கேட்கிற தூரத்தில் இருந்தான். அவருடைய சத்தம் கேட்கக்கூடிய தூரம். அப்போ அவருக்கும் நமக்கும் நம்ம கூப்பிடுற சத்தம் கேட்கக்கூடிய தூரத்தில் அவர் இருக்கணும். இல்லை அப்படின்னா நான் கூப்பிடுறத கேட்கக்கூடிய நிலைமையில அவருடைய தூரம் இருக்கணும். அப்போ அவ்வளோ தூரத்தில் தான் இருந்தார். இப்போ பர்திமேயு கூப்பிடுறார் இல்லையா, ஆண்டவர் கேட்குறாங்க. அப்போ அவ்வளோ ஒரு நெருங்கிய தூரம்தான், ரொம்ப தூரமா இல்லை. ஏன்னா ரொம்ப தூரமா இருக்கிறப்ப விசாரிச்சுக்கிட்டாரு, என்ன காலடி சத்தம் கேட்குது, என்ன விசேஷம் அப்படின்னு. அப்போ நசரேயனாகிய இயேசு வருகிறார். அப்போ அவர் பக்கம் வர்ற சமயத்தில் அந்த கூப்பிடுற சத்தம் வரும் பொழுதே அவர் என்ன செய்கிறார், உரத்த சத்தத்தோடு கூப்பிடுகிறார். நம்ம கூப்பிட்டா கேட்குற சத்தத்தில் ஆண்டவர், தூரத்தில் ஆண்டவர் இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெபிக்கிற தூரத்தில் அவர் இருக்கணும். ஏன்னா கேட்டாங்க, பர்திமேயு ஆண்டவர் கேட்டாங்க, பார்வையடைன்னு சொன்னால் உடனே பார்வை கிடச்சிது. இப்போ நம்ம ஜெபம் கேட்கக்கூடிய தூரத்தில் அவர் இருக்கணும். சரி, அதே நேரத்தில் நம்முடைய பாவம் நம்முடைய ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்யும். அதான் ஏசாயா சொல்கிறாங்க, உங்கள் அக்கிரமங்களே, உங்களுடைய பாவங்களே உங்களுடைய ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய ஜெபம் கேட்கக்கூடிய தூரத்தில் அவர் இருக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் யோசித்து பாருங்க. உலகத்துக்கு நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவரோடு பேசுவதற்கு, தேவனுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு, தேவனுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நம்ம எவ்வளோ நேரம் ஒதுக்குறோங்க. 5 நிமிஷத்துலேயும் நம்முடைய சபைக்காக ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, எங்களுடைய சபையாரை ஆசீர்வதியும், சபையின் மூலமாய் செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய தேசத்தை சந்தியும், எங்களுடைய தேசத்தில் உள்ள மக்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக 5 நிமிஷத்துலேயும் ஜெபிக்க முடியும். அது ஆண்டவருடைய பார்வையில் பெரிய இல்லை. நான் ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக
நம்ம பேர் சொல்லி ஜெபிக்கிறோமா? நமக்காக ஜெபம் பண்றோம். இப்போ நான் அப்படின்னா எனக்காக, என் மனைவிக்காக, மகளுக்காக, மகனுக்காக, இல்லையா? இப்படி நம்ம அவங்களுக்காக, அப்புறம் என் பேர பிள்ளைகளுக்காக, அப்படி நம்ம ஜெபிக்காம இருக்கிறது இல்லை, ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். ஆனா உடன் விசுவாசிகளுக்காக நாம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? இல்லையா? சபையினுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கணும், இல்லையா? அப்ப நம்ம நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம்? அடுத்து நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு தேவனுடைய சமூகம் தான். அந்த தனி ஜெபம்தான் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறதற்கும் நம்முடைய பாவத்தை ஆண்டவரிடத்துல வெளிப்படையா அறிக்கை செய்வதற்கும் உரிய இடம் தனி ஜெபம்தான். மனைவி பிள்ளைகளோட வச்சு ஜெபிக்கிறப்ப நம்முடைய பாவத்தை சொல்ல முடியாது. சொன்னா அவங்க இடரல் அடைவாங்க, இடரல் அடைவாங்க. இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி, அல்லது இப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லி இடரல் அடைவாங்க. ஆனா நீங்க தனியா ஆண்டவரத்துல சொல்லலாம், தனி ஜெபத்துல ஆண்டவரத்துல சொல்லலாம். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், எனக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கு, இப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கு, இப்படிப்பட்ட நினைவுகள் இருக்கு. அது என்னை அடிக்கடி என்னை தாக்குகிறது, என்னோடு கூட போராடுகிறது. எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்க, எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்க. வேதத்தை வாசிக்க முடியல, வேதத்தை வாசிக்க மனசு இல்லை, இல்லையா? இப்ப இல்ல, சில சமயங்கள்ல நம்ம சொல்லலாம், நான் அதை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாசிக்கிறேன். இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. வேதத்தை வாஞ்சியோடு நான் என்ன செய்யணும்? வாசிக்கணும், இல்லை? ஆண்டவர் என்னோடு பேசும்படியாக வாசிக்கணும், ஜெபிக்கணும், வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்முடைய தனி ஜெபத்துல தான் ஆண்டவரிடத்துல என்ன செய்யலாம்? சொல்லலாம். நம்ம எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்றோம்? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம ஒரு விசுவாசி, கர்த்தரை ஆராதிக்கிறோம், அப்பம் விற்கிறோம், அதில் நம்மளை திருப்தி அடைஞ்சிடுறோம். அப்பம் விட்டலைன்னா தான் நம்ம குறையப்படுறோம். அப்பம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் திருப்தி அடைகிறோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம யாரையுமே நியாயந்திருக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது தான் நான் யாருன்னு தெரியும். இன்னைக்கு ஸ்டேஜில் நின்று நான் பேசிடலாம், பேசுகிற நான் யார் அப்படின்னு தான் நீங்கள் அன்றைக்கு தான் நீங்கள் என்னைய பார்ப்பீங்க. ஆகா, இப்படிப்பட்டவனா அன்னைக்கு அப்படி பேசினாப்புல, எப்படி இருந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு நீங்கள் என்னைய பார்க்க முடியும். அதே போல் நீங்களும் அப்படித்தான் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது தான் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது தெரிய முடியும். அதனால் தயவுசெய்து நம்முடைய வாழ்க்கை பேசட்டும், இல்லையா? நம்முடைய வாழ்க்கை பேசட்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வோம். அடுத்து நம்ம பார்க்கிற சமயத்தில் மத்தேயு 14:31 வாசிங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இங்கே பேதுருவை ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம்.
கடலில் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விசுவாசத்தோடு நடந்து வர்றாங்க. அப்புறம் அலைகளை பார்த்த உடனே அமிழ்ந்து போகிறாங்க. ஆனால் தொடக்கூடிய தூரத்தில் இருக்கிறாங்க. தொடக்கூடிய தூரத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் உடனே அங்கே தூக்கி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். நாம கூட ஆண்டவர் தொடக்கூடிய தூரத்தில் இருக்கணும். ஒருவேளை சப்போஸ் நமக்குள்ள அவிசுவாசம் வந்து அமிழ்ந்து போகிறோம் அப்படின்னா உடனே ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கணும் இல்லையா? பேதுருடைய வாழ்க்கையில் தூரமாக பின்பற்றின பேதுரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்தார். இப்போ தொடக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார். அதனால் அமிழ்ந்து போகும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி விசுவாசத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. விசுவாசத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். இப்போ பிள்ளைகள் போகுது, கீழே இருந்து பார்த்தா ஒன்று போல ஒரே இதாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஏறி இறங்கி அப்படி தான் போகுது. கொஞ்சம் ஏறும், அதுக்கப்புறம் போகும், அப்புறம் கொஞ்சம் ஏறும், அப்படி போகும். இப்படி தான் அது ஏற்ற இறக்கத்தில் தான் போகும். ஆனால் கீழே கீழே இருந்து பார்க்குறப்ப அது ஒரே சீராக போகுது அப்படின்னு தெரியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை மற்றவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப விசுவாசத்தில் ரொம்ப ஸ்டடியாக இருக்கிறாரு, உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். ஆனால் நம்முடைய உள்ளான வாழ்க்கை நமக்கு தான் தெரியும், நம்ம எவ்வளவு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ எவ்வளோ ஏறி இறங்கினாலும் ஆண்டவருக்கு பக்கத்தில் நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அவர் தொடக்கூடிய தூரத்தில் தான் இருக்கணும் எப்பவுமே. அப்போ அவரோடு நெருங்கிய ஒரு நிலைமையில தான் இருக்கணும். அப்போ தான் நம்முடைய விசுவாசம் குறைபடும் பொழுது, நமக்குள்ள அவிசுவாசம் வரும் பொழுது உடனே அவர் தூக்கி எடுக்கக்கூடியவராக இருப்பார். அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ நம்ம அவ்வளவு நெருங்கிய நிலைமையில என்ன செய்யணும்? அவர் தூக்கி எடுக்கக்கூடிய நிலைமையில நாம் அருகாமையில் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யோவான் 13:23 வாசிங்க. அப்ப இங்கே அன்பானவனாகி இருந்த ஒருவன் யார் தெரியுமா? யோவான். ஏன்னா அவருக்கு அன்பின் சீசன். அவருடைய சுவிசேஷமும் அன்பை பற்றி தான் இருக்கும், நிருபங்களும் அன்பை பற்றி தான் இருக்கும். அன்பின் சீசன். அவர் எங்கே இருந்தார் தெரியுமா? எங்கே இருந்தார்? அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார். அப்ப மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பை அறிந்தவராக இருந்தார். அவருடைய இதய துடிப்பு அவருக்கு தெரியும். அவருடைய இதய துடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும். அதுதான் அவருடைய இதய துடிப்பு. அவருடைய இதய துடிப்பை நம்ம நிறைவேற்றுகிறோமா? அப்போ அவ்வளவு நெருங்கி அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் மட்டுமா? நீங்களும் சார்ந்து கொள்ளலாம், நானும் சார்ந்து கொள்ளலாம். நீங்களும் அவருடைய இதய துடிப்பை நிறைவேற்றலாம், நானும் அவருடைய இருதய துடிப்பை நிறைவேற்றலாம். அப்ப அவருடைய இருதய துடிப்பு என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நம்ம இருதயம் துடிக்குதா? இல்லையா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நம்முடைய இருதயம் துடிக்குதா?
அப்போ அதுதான் நம்முடைய வாஞ்சியாக என்ன செய்யணும் இருக்கணும். இப்போ நான் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி கடமை சுவிசேஷத்தை சொல்லணும். அது என்மேல் விழுந்த கடமை. சொல்லலைன்னா ஐயோ, இதை நம்முடைய மனசுல வச்சுக்கிடணும். நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் யாரை பார்த்தாலும் ஐயோ இது என்னுடைய கடமை. சொல்லலைன்னா எனக்கு ஐயோ. சும்மா சொல்லுங்க. ஒன்றும் பெருசாக பிரசங்கம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பாருங்க, விசாரிப்பாங்க, அல்லது அவன் புகைச்சிக்கிட்டு இருப்பான். எப்போ இது நல்லதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவான். ஏன் அப்புறம் புகைக்கிற அப்படின்னா என்னால் விட முடியலன்னுவான். இப்போ சொல்லுங்க, நானும் இவ்விதமான ஒரு நிலைமையில தான் இருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்தாங்க. ஒருவேளை நீங்கள் புகைக்காதவங்களா இருக்கலாம், அதுக்காக நான் புகைச்சேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்கள் சினிமா பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்லையா, அதனால நான் இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், என்னால் விட முடியல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் விடுதலை பெற்றேன். ஒன்றும் நீங்கள் பேசவில்லை. ஆண்டவருடைய இறுதிய துடிப்பை நிறைவேற்றக்கூடியவர்களாக அங்கே எங்கிருந்து எங்கு வந்து உருவத்திலிருந்து அப்படியே படிப்படியா முகத்துல சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு அடுத்து பதினைக்கு 3 வாசம் செடியும் கொடியும் கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதிகிற கொடி எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
இப்ப இதுக்கு எந்த தூரமும் இல்லை, எல்லாம் ஒரு இணைஞ்சு இருக்கிறது, தூரமே கிடையாது. ஏதாச்சும் மாறுப சாய்ந்து கொண்டிருக்கிற தூரம் இருந்தது இல்ல. செடியும் கொடியும் எப்படி இருக்குன்னா இணைஞ்சிருக்கு, தூரமே இல்லை. நாங்க செடியும் கொடியும் போல என்ன செய்யணும், அவருக்கு நமக்கு இந்த தூரம் ஆயிரு, தூரமே இல்லை, அப்படி இணைஞ்சு ஒன்னா ஒட்டி இருக்கிற நிலைமை. இந்த அளவுக்கு நம்ம வந்துடணும். அப்ப அப்படி ஒட்டி இருந்தா, அதுல நிலைத்திருந்தா என்ன செய்வானா, என்ன செய்வான், மிகுந்த கனி. நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாகும். ஆவியும் கனி காணப்படுறது, ஆத்மா அப்படிங்கிற கனி காணப்படுறது, வாழ்க்கைங்கிற கனி நம்மிடத்துல காணப்படுறது. ஒரு பக்தர் பாடுகிறார், நான் ஒரு கனிகின்ற வாழ்மரம் அல்லவோ அப்படின்னு. அவருடைய வாழ்க்கையை உணர்ந்து பார்க்கிறார். இவன் என்ற ஒரு கிடைப்பே இல்லையே, நான் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மரமாக இருக்கிறேனே, நம்ம எப்படி கனி கொடுக்கிறோம் இல்லை அப்படின்னா நம்ம அவரோட இணைப்பு இருக்கிறோம். நம்மளை பார்க்கிறோம், நம்ம எவ்வளவு தூரமாய் பின்பற்றுறோமா, பார்க்கக்கூடிய நிலைமையில, உணரக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா, கூப்பிடுற சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோமா, தூக்கி எடுக்கக்கூடிய நிலைமையில அருகாமையில் இருக்கிறோமா, இல்லை அவருடைய மார்பில் சாய்ந்து அவருடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ளும்படியான நிலைமையில இருக்கிறோமா. செடியும் கொடியும் போல இணைந்து இருக்கிறோம். நாம இனியும் நான் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். நீங்களும் உங்களை ஆராய்ந்து பார்க்க பார்த்துட்டு மாற்றி கொள்வது பார்த்தாங்க. அது பார்க்கிற தூரத்துக்கு வந்தாங்க, கைப்பிடிச்சு கூட்டு வர தூரத்துக்கு வந்தாங்க, யோகனுடைய மார்புல சாய்ந்து கொள்ளக்கூடிய தூரத்தில் இருக்கிறாங்க. நான் ஆண்டவருக்கு நோக்கு சொல்றப்ப அந்த செடியும் கொடியும் போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்களை நேசிக்கிறீர்கள் ஆண்டவரே, அருமையான வேலையில நாங்கள் உண்மை குறிக்கிறோம். இவ்வளவு நாங்கள் உண்மை ஆராய்ந்து நினைவுகூர்ந்து உண்மை மகிமைப்படுத்தி உடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடியான கேள்வி ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை சோதித்து பார்க்க உதவி செய்கிறோம். எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்களா, அதுல சாய்ந்து கொள்ள முடியாத தூரத்தில், உங்களோடு இணைந்து இருக்க முடியாத தூரத்தில், உடைய சத்தம் கேட்கக்கூடியதான தூரத்தில் இருக்க வேண்டும் என்று அமிதமாக இருக்க எனக்கு எங்களுக்கும் உதவி செய்யலாம். தூரமாய் போகாதபடி எங்களை காத்துக் கொள்கிறேன். தூரமாய் பின்பற்றினால் அதனுடைய விளைவு நாங்கள் உண்மை மறுதளிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்டவர்களாக நாங்களும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தோடு போக உதவி செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.
அவர் செய்த சகல உபகாரங்களையும்